தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தோங்கும் உடலை கீழே வீழ்த்தினான். பின்னர் அதை சுமந்து கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லும்போது அதனுள்ளிருந்த வேதாளம் விக்ரமனை நோக்கி, மன்னா, இந்த நள்ளிரவில் இந்த பயங்கர காட்டில் நீ எதற்காக இத்தனை சிரமப்படுகிறாய் என்பது புரியவில்லை. யசோதரன் எனும் மன்னன் தனக்கு சிறிதும் தொடர்பே இல்லாத ஒரு கந்தர்வன் தனக்கு கொடுத்த சாபத்தினால் மிகவும் துன்புற்றான். அந்த யசோதரனுடைய கதையை கூறுகிறேன் கேள் என்று கதை சொல்லத் தொடங்கியது. நிஷாதபுரியின் மன்னன் யாசோதரன் தன் குடிமக்களின் நலனைக் கருத்தில் கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான். ராஜ்யத்தின் எல்லையிலிருந்த காடுகளிலிருந்து கூடிய மிருகங்கள் அடிக்கடி கிராமங்களில் புகுந்து மக்களுக்கு இன்னல்கள் விளைவித்ததால் அவற்றை வேட்டையாட திட்டமிட்டு ஒருநாள் அவன் தன் பரிவாரங்களுடன் எல்லையோர காடுகளுக்குள் புகுந்தான். யசோதரன் வேட்டையாடிக் கொண்டிருக்கையில் வானிலிருந்து ஒரு கந்தர்வனும் ஒரு கந்தர்வ பெண்ணும் மலையுச்சியில் இறங்கி சற்றே இளைப்பாற அமர்ந்தனர். அமரன் என்ற அந்த கந்தர்வன் கந்தர்வ பெண்ணான சர்மிளா மீது மிகவும் அன்பு கொண்டிருந்தான். மலை உச்சியில் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கும்போது அவன் அவளை நோக்கி, சர்மிளா, இந்த மலையுச்சியிலிருந்து கீழேயுள்ள காட்சிகளைப் பார். ஒவ்வொன்றும் இயற்கையின் எழிலை பறைசாற்றுகின்றன. ஆனால் அவை ஒன்று கூட உன் அழகுக்கு இணையாகாது என்று கூறினான். ஆனால் அவள் அவன் சொல்வதை சிறிதும் கவனிக்கவில்லை. காட்டில் தன் புறவியில் அமர்ந்து காட்டு விலங்குகளை துரத்தும் யசோதரனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து ரசிப்பதைக் கண்டதும் போராமையினால் அவன் இதயம் பற்றி எரிந்தது. நான் உன் அழகில் மயங்கி உன்னை வருணித்துக் கொண்டு இருக்கும்போது நீ ஒரு மனிதனின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறாய். பார், இப்போது அவனை என்ன செய்கிறேன் என்று சீறிக்கொண்டே யசோதரனுக்கு சாபம் கொடுத்தான். திடீரென யசோதரன் ஒரு சித்திரக்குள்ளனாக மாறிவிட்டான். தன் உருவம் மாறிப்போனதைக் கண்ட யசோதரன் பலத்த அதிர்ச்சியடைந்தான். அந்தப் பக்கமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு முயல் அவனை மோதித் தள்ளிக் குட்டிக்கரணமடிக்கச் செய்தது. அதைக் கண்டு அமரன் விழுந்து விழுந்து சிரித்தான். சர்மிளா, பார்த்தாயா அந்த மனிதனின் கதியை என்று பரிகாசம் செய்தான். அடப்பாவி, என்ன காரியம் செய்துவிட்டாய் என்று அலறினாள் சர்மிளா. அவன் குதிரை மீது வாயுவேகமாச் செல்லும் காட்சியைத்தான் ரசித்தேனே தவிர அவன் அழகில் மயங்கிவிடவில்லை. இத்தனை போராமை பிடித்தவனா நீ என்று சொல்லிவிட்டு வானில் பறந்துவிட திடுக்கிட்டுப் போன அமர அவளை சமாதானப்படுத்தியவாறே வானில் அவளை பின்தொடர்ந்தான். அதற்குள் காட்டில் ஒரு சூறாவளிக் காற்று வீச சான் உயரமேயான யசோதரனைக் காற்று மேலே தூக்கிச் சென்றது. பயந்து நடுங்கிப் போன யசோதரன் அந்த சமயம் வானில் பறந்து கொண்டிருந்த ஒரு கிளியின் வாலினை பிடித்துக் கொண்டான். அந்த கிளி அண்டை ராஜ்யமான அனந்தபுரியின் இளவரசி ராகலதாவின் வளர்ப்பு கிளி. தன் தோழிகளுடன் அந்த புறத்தில் பந்து விளையாடிக் கொண்டிருந்த ராகலதா தன் வளர்ப்புக் கிளியின் வாலை பிடித்து தோங்கிக் கொண்டு வந்த உருவத்தைப் பார்த்து வியப்பு அடைந்தாள். சான் உயரமேயான உருவம், தலையில் சுண்டைக்காய் போல் ஒரு கிரீடம், கடுகுகள் போன்ற விழிகளைக் கொண்ட அந்த விசித்திரமான மனித உருவத்தை அவள் அதுவரை பார்த்ததேயில்லை. அதைக் கண்கோட்டாமல் பார்த்துக் கொண்டே இருந்தாள். அதற்குள் அவளது தோழிகள், ஆகா, இது என்ன அதிசயம் என்று கூச்சலிட ராகலதா யசோதரனை தன் கையில் எடுத்துக் கொண்டாள். அந்த உருவம் அசைவதைக் கண்டு இளவரசி, ஆகா, இது உயிருள்ள பொம்மை போலிருக்கிறது என்றாள். மிக அருகில் ராகலதாவை பார்த்த யசோதரன் அவளுடைய அழகில் மதிமயங்கிப் போனான். மணந்தால் அவளையே மணப்பது என்று தீர்மானித்தான். ராஜகுமாரி, நான் நிஷாதபுரி மன்னன். நான் எப்படி இத்தகைய உருவத்தைப் பெற்றேன் என்று எனக்கே தெரியவில்லை. நான் வீராதி வீரன்தான். என்றாவது ஒருநாள் நான் சுயருவம் பெறுவேன் என்றான் யசோதரன். சான் உயரத்தில் இருந்து கொண்டு பேச்சைப் பார் என்று தோழிகள் கேலி செய்ய ராகலதா அவர்களை அடக்கினாள். இளவரசி அவனை தன்னுடன் அந்த புறத்தில் வைத்துக் கொள்ள தீர்மானித்தாள். தினமும் அவனுடன் இரகசியமாக பொழுது போக்கினாள். ராகலதா நன்றாக ஓவியம் வரையக்கூடியவள். யசோதரன் எல்லாரையும் போல் சராசரி உயரத்தில் இருந்தால் எப்படி இருப்பான் என்று கற்பனை செய்து அவருடைய ஓவியத்தை தீட்டினாள். ஓவியத்தை அவள் பூர்த்தி செய்தபோது பின்னாலிருந்து அதை கவனித்த யசோதரன், ராகலதா, நீ ஓவியத்தில் வரைந்துள்ளதைப் போல் ஒரு நாள் கட்டாயம் மாறுவேன். அன்று என் மனத்தை திறந்து சொல்வதாக இருந்தேன். ஆனால் இப்போதே அதைச் சொல்கிறேன். நான் உன்னிடம் அன்பு கொண்டு உள்ளேன். சுயருவம் பெற்றபின் உன்னையே மணப்பேன் என்றான். ராகலதா அதைக் கேட்டு நாணத்துடன் முகத்தை மூடிக்கொண்டாள். கந்தர்வ பெண் ஷர்மிளாவின் கோபத்துக்கு ஆளான கந்தர்வன் அமரன் எப்படி அவனை அடைவது என யோசித்தவாறே பூலோகம் வந்தான். நிஷாதபுரி மக்கள் காட்டுக்கு வேட்டையாடச் சென்று மன்னன் திரும்ப வராதது குறித்து கவலையுடன் பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டு அவன் யார் எங்கிருக்கிறான் என உணர்ந்து ராகவதா இல்லாத சமயம் அவள் அந்த புறத்தை அடைந்து யசோதரனை சந்தித்தான்.
தான் சாபமிட்டது எனக் கூறாமல் தனக்கு ஷர்மிளாவை அடைய வழி சொன்னால் அவனை பழைய வடிவத்தில் மாற உதவுவதாக கூறினான். வழி சொல்வதாக கூறி மறுநாள் வரச்சொல்லி கந்தர்வனை அனுப்பிவிட்டு ராகவதா வந்தவுடன் அவளிடம் கந்தர்வனைப் பற்றிக் கூறி அவனுடன் கந்தர்வலோகம் சென்று ஷர்மிளாவின் மனத்தை மாற்றினால் தனக்கு பழைய வடிவம் கிடைக்கும் என்று கூற அவள் சம்மதித்தாள். மூவரும் கந்தர்வலோகம் செல்ல ஷர்மிளா அவர்கள் வந்த காரணத்தை தெரிந்து கொண்டு யசோதரன் சித்திரக்குள்ளனாக மாறியது எப்படி எனக் கூறிவிட்டாள். உடனே அமரன் தலைகுனிந்தான். ராகவதா ஷர்மிளாவிடம் அமரனை மன்னிக்குமாறு வேண்ட அதற்குள் அமரன் சித்திரக்குள்ளனாகினான். யசோதரன் மீண்டு பழைய வடிவம் பெற்றான். அதைக் கண்ட ஷர்மிளா அமரனை மன்னிக்குமாறு யசோதரனை வேண்ட அவனும் மன்னித்தான். உடனே அமரன் பழையபடி ஆனான். கதையைச் சட்டென்று நிறுத்திய வேதாளம் விக்ரமனிடம் ஷர்மிளா யசோதரன் சாபக் கதையை கூறியதும் எப்படி அவன் பழைய வடிவம் பெற்றான்? பிறகு யசோதரன் மன்னித்ததும் அமரன் எப்படி பழைய வடிவத்துக்கு வந்தான்? இந்த கேள்விக்கான சரியான விடையை நீ கூறிவிட்டால் நான் மீண்டும் மரத்தில் ஏறிவிடுவேன். விடை தெரிந்தும் கூறாவிட்டால் உன் தலை வெடித்து சுக்கலாகிவிடும் என்றது. உடனே விக்ரமன் ஷர்மிளா உண்மையை கூறியதை சித்திரக்குள்ளனாக இருந்த யாசோதரன் மற்றும் ராகவதா இருவரும் கேட்டனர். அப்போது அமரன் முன்பு அவள் மேல் கொண்ட தவறான எண்ணம் கழலவே அதற்குமேல் யசோதரனிடம் சாபம் வேலை செய்ய முடியாமல் அமரனுக்காக ராகவதா பறித்ததை சாக்காக வைத்து யசோதரனிடம் விடுபட்டு அமரனை இலக்காக வைத்தது. ஏனெனில் சாபத்தைப் பொறுத்தவரை இலக்கு என்பது முந்தைய காரணம் தற்போது எந்த மனிதனுக்கு பொருந்துகிறதோ அதான். முன்பு யசோதரன் மேல் ஷர்மிளா பரிவு காட்டியதாக கருதப்பட்டதைப் போல் இம்முறை அமரன் மேல் ராகவதா பரிவு காட்டியதாக கருதப்பட்டு பாய்ந்தது. ஆனால் மசோதரனின் அப்பழுக்கற்ற குணத்தினால் முன்பு அமரன் செய்த தவறு மறையவே அந்த தவறினால் வந்த சாபம் அழிந்தது. விக்ரமனின் இந்த சரியான பதிலால் அவரது மௌனம் கலைய வேதாளம்தான் சுமந்து வந்து உடலோடு கிளம்பி மீண்டும் மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது.